अपोष्टामयोपवस्थानपूर्जे ददादनामहेरणाज सक्षसे तस्य पादे जनः उषधीरिव मातरः तस्मा अरङ्गमाववः यक्षश्चजाजिन्वताम् आपो जनयता जनः यो वेदाहं ब्रह्मणा वेदाम् अमृतेनां हृदाम्बरे तस्मै ब्रह्म च ब्रह्माच आजुर्कीर्तिं प्रजान्ततुः. பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. உங்கள் சௌரிய பிரகாரம் ஒரு நல்ல நாளாக பார்த்து குழந்தைக்கு பேர் வச்சிருங்க. அப்போனா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இருங்கய்யா ஒரு நிமிஷம். மாப்பிள்ள வெயிட்டிங் துட்டு கொண்டாங்க. ஐயருக்கு செய்ய வேண்டிய மரியாதை பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்கள் ஆசீர்வாதத்தோட விசேஷம் நல்லபடியாக நடந்துச்சு. நல்லதுங்க. குழந்தையும் நல்லபடியாக வரணும். போயிட்டு வரேன். ஓகே, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. என்ன பவானிக்கு பரீட்சை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதுல விசேஷம் என்னன்னா நீங்க முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி வச்சீங்க. என்ன போஸ் என்கிட்ட சொல்ல வேண்டிய டைலாக இந்த ஆளப்பா சொல்லிட்டு இருக்க? நீ என்ன பெரியவனா? போடா. நம்ம நடந்து வந்தாலே சபை நிறைஞ்சிருமையா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி நம்மளது. நீ தான் சொல்லிக்கணும். குமார் தம்பி எது பேசினாலும் தமாஷ் தான். மாமா இது தமாஷல மாமா, நிஜம். அப்படியா? சரி லட்சுமணன் தம்பி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இதுவும் முக்கியமான விஷயம்தான்ப்பா. பொதுவாக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முக்கியமான விஷயங்களையும் பொறுப்பார்ந்து பேசுகிற ஆள் நான் தாங்கிறதால இதையும் நானே ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. தம்பி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, புண்ணியாதனம் நல்ல விதமாக முடிஞ்சு போச்சு. கையோட விஜய் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதை சொல்ல தான் வந்தேன். இது என்னங்க இது புது பழக்கம்? புண்ணியாதனம் முடிஞ்ச கையோட யாராவது பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புவாங்களா? என்னதானோ ஆம்பளைங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நாங்களே பேசாம இருக்கிறப்போ நீ ஏன் பாயற? பின்ன விஜய் கையோட இப்பவே கூட்டு போறேன்னு சொன்னா எப்படிங்க அனுப்ப முடியும்? அனுப்பாம உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்லயே இருக்க முடியுமா? என்னைக்கா இருந்தாலும் எங்க வீட்டுல தானே வந்து இருக்கணும். இப்ப யாரு இல்லன்னு சொன்னது? அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு, அதுபடிதான் நடக்கணும். அதுக்கு ஒரு 4-5 மாசமாவது ஆகும். அர்த்தம் இல்லாம பேசாததானோ. 4-5 மாசம் விஜய் எதுக்காக இங்க இருக்கணும்? இது பாரு ஈஸ்வரி, உனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டும் தனித்தனியா கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். உன் புருஷன் வீட்டோடய மாப்பிள்ளையா இருக்காரு, அதனால உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது, நீ பேசாத. லட்சுமணா, தனத்துக்கும் மேல ஏதோ கோவம் போல இருக்கு, அதான் உன ஸ்பெஷலா கவனிக்குது. இந்த பாரு தானா, நடந்ததெல்லாம் விட்டுரு, கரண்ட் மேட்டர் பத்தி பேசு. சரி பேசுறேன். இப்ப எதுக்காக விஜய் உடனே உங்க வீட்டுக்கு கூட்டு போனோங்கிறீங்க? அட இது எங்க வீட்டு போணுமா? எங்க வீட்டுக்கு தானே வரணும். யார் உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னது? 4-5 மாசம் கழிச்சு தான் அனுப்ப முடியும். இப்பதான் அவ குழந்தை பெற்றிருக்கா, பச்சை உடம்பு, அத பூ மாதிரி பாத்துக்கணும். வேளா வேளைக்கு பத்திய சாப்பாடு, பேறுகால லேகியம் எல்லாத்தையும் பண்ணி தரணும். அவளுக்கு வயிறு கட்டணும், திரும்பவும் பழையபடி ஆகணும். அப்புறம் தான் அவளை அனுப்ப முடியும். இதெல்லாம் நடைமுறை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியலையே. ரொம்ப பேசாததானோ. உங்களுக்கு மட்டும் முறையெல்லாம் தெரியுமா? பின்ன எங்க நாங்க முறை தெரியாம ஏதாவது தப்பா செஞ்சோம் நிரூபிங்க பாப்போம். அடேங்கப்பா, சொல்லட்டுமா? முதல்ல இது யாரோட வீடு? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது நம்ம வீடுதாம்மா. அப்பா நான் தெளிவாக சொல்கிறேன். நியாயமாக இந்த புண்ணியாதனம் அழகர் குலத்தில் நடந்திருக்கணும். விஜய் பிறந்த வீடு அதுதானே. என்னதான் இருந்தாலும் இது விஜயோட அக்கா புருஷன் வீடு தானே. இந்த வீட்டில் விஜய் இருக்கிறதுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் இருந்துட்டு போகுது. என்ன தப்பாகி போச்சு? நல்லா சொல்லுங்க. விஜய்க்கு அம்மாவோ பாட்டியோ இருந்து அழகர் குளத்துல உங்க வீட்டை அவளை வச்சிருந்து அனுப்பாம இருந்திருந்தா நாங்க அதை மறுக்க மாட்டோம். இது விருந்தாளி வீடு மாதிரி தானே. இங்கேயே எங்க வீட்டு பொண்ணு தங்கணும். இதோ பாருங்க, பேசுறத கவனமா பேசுங்க. இது எங்க பெரிய அக்கா வீடு. எனக்கு இவங்க அம்மா மாதிரி. ஆமாமா, அந்த அக்காவை தான் முதல்ல நீ நம்ம வீட்டுல இருந்து துரத்தினியே, அதை மறந்துட்டியா? ஏம்மா இந்த அனாவசிய பேச்செல்லாம்? இதை பாருங்கம்மா, உறவு வழக்கம் இதுக்கெல்லாம் உள்ள இருக்குமா. தயவு செய்து அதை மாத்த வேணாம். இல்லப்பா வேண்டாம். விஜய் விஷயத்துல பல விஷயங்கள் முறைப்படி நடக்கல. இது அவங்க மாமா வீடு தானே. இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துனதே ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லட்டுங்களா? அப்பா பொண்ணோட பிரசவ செலவை முறைப்படி யார் செய்யணும்? நீங்க தானே. ஆனா எல்லா செலவையும் கோபி பண்ணியிருக்கான். அதெல்லாம் வசதியா மறந்துட்டு முறைன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன தம்பி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த செலவுக்கான முழு பணத்தையும் தான் நான் குமார் தம்பிட்டு கொடுத்து கோபி மாப்பிள்ளை கொடுக்க சொன்னேன். என்னடா அது? அது வந்து என்னென்ன மென்னு முழுங்குறீங்க? மாமா உங்ககிட்ட பணம் கொடுத்தாரா? நான் எங்க வாங்கினேன், அவரா கொடுத்தாரு. என்ன மாமா பணம் கொடுத்தாரா? எங்கிட்ட ஏன் சொல்ல? அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அது கார்மெண்ட்ஸ்ல அவசர செலவுக்காக யூஸ் பண்ணிட்டேன். கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சிருக்கோம். கோபி உங்கள்கிட்ட தனியாக சொல்றேன். கிழிச்சிங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இத்தனை நாள் ஏன் அதை வெளியே சொல்லல? அப்பா பணத்தை கொடுத்த அன்னைக்கு அதை இவர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல.
எங்க அப்பா பணம் கொடுத்தவங்க கூட அவர் பொண்ணோட பிரசவத்தை மருமக காசுல நடத்தினாருன்னு எல்லார் மனசுலயும் அசிங்கமான ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டீங்களே. நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கீங்க. விஜய் விஜய் ரொம்ப ஓரா பேசாத. என்ன கோபி அவ பேசுறது கேட்டுட்டு இருக்க? இதுக்கு மேல பேசாத, வாயை மூடிக்கோ. எதுக்கு எதுக்கு நான் வாய முண்டோம்? உங்க புருஷன் பண்ணது 1 நம்பர் அயோக்கியத்தனம். சொந்த தம்பிகிட்டயும் தம்பியோட மாமனார் கிட்டயும் ஃப்ராட் வேலை பண்ணிருக்காரு. உடம்பு கூசல. உடனே இதெல்லாம் விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போறதுல உங்களோட சாமர்த்தியத்தை காமிக்கிறீங்க. நீ பாரு விஜய், எங்க அண்ணன் பண்ணது தப்பு தான். அதை நான் சப்போர்ட் பண்ணவல்ல. அதுக்காக இத்தனை பேரை வச்சுட்டு எங்க அண்ணனை பார்த்து ஃப்ராட் அயோக்கியத்தனம் பேசினா நல்லாவா இருக்கு? முதல்ல வாய மூடு. சரி கோபி, இது மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனா விட்டுறலாம். ஆனா முறையை மாத்த முடியாது. விஜய் இப்ப கையோட கூட்டிட்டு போறது தப்பு, முடியாது. டே கோபி, நாங்க சொல்ற விஷயத்துல இருக்க நியாயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும்டா. உள்ளூர்லயே இந்த வீட்டுல விஜய் இருக்கிறதுக்கு பதிலா ஏன் நம்ம வீட்டுல இருந்துட்டு போகுது? ஏன் விஜயை நம்ம நல்ல முறையில் கவனிச்சிக்க மாட்டோமா? உங்க அக்கா ஈஸ்வரி இருக்கா, ராஜ் இருக்கு, ஏன் அவங்க நல்ல முறையில் கவனிச்சிக்க மாட்டாங்களா? இவங்க வேணும்னா பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்கடா. நீ அதுக்கு ஒத்துக்கூடாது. இல்ல கோபி, நீங்க தான் நல்லா முடிவு பண்ணணும். டே கோபி, நான் சொல்றதா நீ கேட்கணும். அதெல்லாம் இல்ல கோபி, நாங்க முறையில மாத்த முடியாது. என்னங்க இது? இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். மாணிக்கா, உங்களை வர சொல்றாரு. சார் வணக்கம். வாங்க மிஸ்டர் மாணிக்கம். ஆமா சார். வாங்க உட்காரு. உங்க கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்திருக்கேன் சார். கம்பெனி ஆரம்பிச்சு 1.5 இயர்ஸ் தான் இருக்கும் போல் இருக்கு. ஆமா சார். எதுக்கும் கொஞ்சம் அனுபவம் உள்ள கம்பெனியாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்களால தான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் ஈஸியாக சமாளிக்க முடியும். இல்லை சார், நான் கம்பெனி ஆரம்பித்து 2-3 வருஷம் இருந்தாலும் நான் அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சமாளிச்சிருக்கேன் சார். அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு. ஓ, லாரி பிஸ்னஸ் தவிர காய்கறி வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். சொந்த கடையா? ஆமாம் சார். கடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது இன்னொரு காய்கறி கடையில் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். ஓ, வேலை பார்த்துக்கிட்டு இருந்து சொந்த கடை வச்சிருக்கீங்களா? வெரி குட். இதை விவரமா சொல்ல முடியுமா? சார், நாங்கள் வசதி உள்ள குடும்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். நான், என் தம்பி, தங்கச்சி, அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இட்லி சுட்டு விற்று 10 பாத்திரம் தேய்ச்சி தான் எங்களை வளர்த்தாங்க. நான் ஒரு 10-12 வயசில் இருக்கும்போதே கடைக்கு வேலை பார்க்க போயிட்டேன். முதல்ல எல்லா கடைக்கும் டீ வாங்கி கொடுக்குற பையனை தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் லோடு ஏற்றி இருக்கிற வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கடையிலேயே இன்சார்ஜ் ஆனேன். அப்புறம் கையூனி கருணடிச்சு ஒரு காய்கறி கடையை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் சார் லாரி ஆஃபீஸ் எல்லாம். ஃபேண்டாஸ்டிக், ரியலி சூப்பர். மிஸ்டர் மாணிக்கம், நீங்கள் உண்மையிலேயே பெரிய ஆள். ஐ அட்மையர் யூ. ரொம்ப நன்றி சார். இப்படி படிப்படியாக உழைச்சி மேலே வந்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்கலாம். ஏன்னா எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற பக்குவமும் தைரியமும் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அதோட பணத்தோட மதிப்பும் உழைப்போட அருமையும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனோட வாயால் பாராட்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாணிக்கம், இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு சரியான நபர் நீங்க தான் நான் நம்புறேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி சார். இந்தாங்க 5 லட்சம் ரூபாய்க்கான செக். ரொம்ப நன்றி சார். எனக்கு பேச்சே வரல. நன்றிலாம் வாயில சொல்ல வேண்டாம் மாணிக்கம், வேலையில காமிங்க. நீங்க எல்லாத்தையும் கரெக்டா செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா நான் நல்லபடியாக உழைப்பேன் சார். வெரி குட். அப்போ நான் கிளம்புறேன் சார். மாணிக்கம், இன்னொரு விஷயம்.
நம்ம ஆபீஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் டைப் பண்ணி ஒரு பேப்பர் வரும், அதுல சைன் பண்ணி அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க. என்னாச்சு மாணிக்கா? ஓகே பண்ணிட்டாரு, செக்கும் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வாங்க போலாம். நேத்தோட உங்களை பிடிச்ச சனியெல்லாம் தொலைஞ்சுன்னு வச்சுங்க. இன்னிலிருந்தா உங்களுக்கு நல்ல காலமே ஆரம்பிக்க போகுது. அப்புறம் பெரிய ஆளானோடனே நம்மளை மறந்துடக்கூடாது மாணிக்கா. இல்லைண்ணே. அப்புறம் அந்த செக்கை உடனே டெபாசிட் பண்ணி அதை வச்சு லோன் வாங்கி 2-3 லாரி வாங்கிடலாம். போகிற போக்கில் கடனையும் கட்டிடலாம். இனிமேல் உங்களோட வளர்ச்சியை யாருனாலும் தடுக்க முடியாது. உங்களை பிடிச்ச கஷ்டமெல்லாம் இன்னியோட தொலைஞ்சுன்னு நினச்சிங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். அப்புறம் மாணிக்க அந்த கமிஷன் மேட்ரு இல்லை ஞாபகம் இருக்கு, வரேன். எங்க நம்பிக்கை வீண் போகாம உழைப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகே? கண்டிப்பா சார். மிஸ் ஐயப்பன், என் கேபினுக்கு கொஞ்சம் வாங்க. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆயிடுச்சு சார். குழந்தை இருக்குங்களா? 2 பெண் குழந்தைங்க. ஓ, 2 குழந்தைங்களா? 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வரதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமா இருக்காது? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சார், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். வாங்க மிஸ்டர் ஐயப்பன். சார். மிஸ்டர் ஐயப்பன், ஷீஸ் மிஸ்ஸஸ் லீலா. ஹலோ. ஹலோ. இவங்களை புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். இவர் தான் நம்ம ஆஃபீஸ் மேனேஜர். மிஸ்டர் ஐயப்பன், இவங்களுக்கு இது வரைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நாம தான் இவங்களை 3 மாசத்துக்குள்ள ட்ரெயின் அப் பண்ணோம். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே? ஓகே சார். லீலா, மிஸ்டர் ஐயப்பன் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாரு. ஓகே ஓகே? ஓகே சார். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போ இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலைக்கு போனதில்லை? இல்லை சார். ஏதோ ஒரு நம்பிக்கையில் வேலைக்குன்னு கிளம்பி வந்துடுறீங்க. லேடிஸுங்கிறனால உங்களுக்கு உடனே வேலையும் கொடுத்துட்றாங்க. எங்கள் தலைவலி எங்களுக்கு தாம்மா தெரியும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த எம்டி கலவன்ட்ட யாருமா பேச்சு வாங்குறது? சே, என்ன எதுவும் போட்டு கொடுத்துடாதம்மா, பெரிய பிரச்சனை ஆகிட போகுது. இதாம்மா. சார், இது எனக்கா? என்னது 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 உனக்கா? இது என்னோட சீட்டுமா. உனக்கு காமிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். விட்டா ஓடி போய் உட்காந்துக்கோ போல இருக்க. இது சரியா வராது. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்ப போல இருக்க. மிஸ்டர் ரமேஷ் சார், சீப் அக்கௌண்டன்ட். ஹலோ, உங்களை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்திரிச்சு நிற்கணும், மரியாதை தெரியாது. இது இவங்க மிஸ்ஸஸ் லீலா, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். மார்னிங் சார். இவர் மிஸ்டர் ராஜ்குமார். மார்னிங் மேடம். வணக்கம் சார். மை நேம் இஸ் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர். இருங்க, அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே சார். அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். அவங்க மிஸ்ஸஸ் லீலா, அவங்க ஹஸ்பண்ட் பேர் ரவி. போதும் போதும் போதும், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவங்க மிஸ் லலிதா. ஹலோ. ஹலோ. இவங்க நம்ம லலிதா. ரொம்ப அருமையாக வேலை வைப்பாங்க. ரொம்ப இன்டெலிஜென்டான கேள். போறீங்களா சார்? போறேன் போறேன். மிஸ்டர் ஆறுமுகம், ஓஹோ. சின்சியரான ஒர்க்கர். வணக்கம் சார். இவங்க மிஸ்ஸஸ் லீலா. இவரு. ஓஹோ. ஹாய், ஐ எம் பர்னி. உட்காருப்பா உட்காருப்பா. இதுல ஒன்றும் குறைச்ச கிடையாது. கணக்கு வழக்கு ஒழுங்கா பாக்குறியா? இவரு அதான் சொல்லிட்டாரு. வாங்க போலாம். இவங்க பேபி. ஹலோ பேர்ல மட்டும் இல்ல, மனசுலயும் பேபி தான். சார், சீட்டு கூட்டிட்டு போங்க சார். ஓகே ஓகே ஓகே. இதாமா சீட்டு. அவசரப்பட்டு உட்காந்துடாத. இன்னும் சில பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்ல. அவர் மிஸ்டர் சிவகுமார். ஹலோ. ஹலோ சார். அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கார். மிஸ்ஸஸ் லீலா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. இவங்க மிஸ் வினோதினி. ஹலோ. நான் வினு வினுன்னு செல்லமாக கூப்பிடுவேன். பார்த்தீங்களா, நான் வந்தோடனே எவ்வளோ மரியாதை எந்திரிச்சு நிற்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஆஃபீஸில் எல்லாரும் மரியாதை இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. ஆமாம். என்ன வேணு, உட்காந்துட்டிங்களா? வேற ஒன்றும் இல்லை, வினோதினி எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அவங்க மரியாதை கொடுக்கும்போதே நம்ம மூவ் பண்ணிடணும். மூவ் பண்ணுவோமா?
வாங்க வாங்க. இவர் மிஸ்டர் வெங்கடேசன், கேஷியரா இருக்கார். வாம்மா, நீ இன்னைக்கு தான் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கியா? ஆமா சார், என் பேர் லீலா. தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்மா. இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது, எந்த சீட்டு எங்க போகுது, எங்கிருந்து சீட்டு வருது, எந்த சீட்டு மாறுது, எல்லா விவரம் எனக்கு தெரியுமா. அதனால எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து கேளுமா. இந்த பார், இங்க எல்லாமே நான் தான், மற்றதெல்லாம் பெஸ்ட். வெட்டியா தான் எல்லாரும் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, சம்பளம் கொடுக்கறது நம்ம முதலாளி, எண்ணி கொடுக்கறது மட்டும் தான் உங்க வேலை. வேலையை பாருங்க. அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவர் ரொம்ப முக்கியமான ஆளு, பேரு சீனு. என்னவா இருக்காரு? நம்ம ஆபீஸ்ல பியூனா இருக்காருமா. பியூனா? பியூனான்னு கேட்குற, இவர் வெறும் பியூன் மட்டும் இல்லைம்மா, கஷ்டப்படுற நேரத்தில் எல்லாருக்கும் கை கொடுக்குற வள்ளல். எல்லாருக்கும் வட்டிக்கு கடன் கொடுப்பாரு. நான் கூட வாங்கியிருக்கேன், உனக்கும் கொடுப்பாரு. ஹலோ சார், சீனு சார். இவங்க மிஸ்ஸஸ் லீலா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னம்மா கேட்டுக்கணும்ல, உனக்கு ஏதாச்சும் பணம் தேவைன்னா முன்னாலேயே சொல்லிடு. அப்பால சொன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தேவைப்படாது. வேலைக்கு வர முத நாள் எல்லாரும் சொல்கிற டைலாக் தான். போமா, போய் உன் சீட்டில் உட்காந்து வேலையை பாரு. சீனு, பியூனு சார், சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வரவே ரூமுக்கு வந்துட்டு போ. ஏன் நீ வரக்கூடாதா? வர்றேன்ப்பா, ஏன்பா அப்படி கத்துற? சொல்ல இதாமா உன் சீட்டு, உட்காந்து வேலையை பாரு. ஆனா ஒண்ணு, ரொம்ப நாளைக்கு வேலை தெரியாம காலம் தள்ள முடியாது. கூடிய சீக்கிரம் வேலையை கத்துக்க. சரிங்க சார். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு சொன்ன? 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்களா? கை குழந்தைங்க. கை குழந்தையா? 2 குழந்தைங்க, 2 எப்படி கை குழந்தை? 2 குழந்தைங்க சார். 2 குழந்தைங்களா? அப்ப நிறைய ஓவர் டைம் பண்ணணும். சீக்கிரமா வேலையை கத்துக்க. ஆல் தி பெஸ்ட். வரட்டா? வரேன்.